அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெச்எம்டியில் நாஸ் அப்படிங்கிற நாஸ் 12 அப்படிங்கிற ஒரு மாடல். இதோட ஆட்டோமேட்டிக் வாட்ச் இது நான் அவங்களோட வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு ஸ்கொயர் ஷேப்பு ஒரு மாடல். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பர்டிகுலராக மென்னுக்குள்ள வேரியன்ட். இதோட ஃபுல் பாடி வந்துட்டு எஸ்எஸ் தான். இதோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் கிளாஸ். நம்ம அது ஒரு பக்கிள் ஒன்று இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது தனியாக டூல்லாம் தேவையில்லை. சின்ன ஃப்ளாட் இருந்துச்சுன்னா ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கையோட சைஸுக்கு தகுந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம சைஸுக்கு ஃபிட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். இது ரெட்ரோ ஃபீல் இருக்கும். 1970 ஒரு 80 அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு இந்த மாடல் வாட்ச் வந்துட்டு எல்லா பிராண்ட்லையுமே விட்டாங்க. சீக்கோ, டைட்டன், அந்த மாதிரி எல்லா பிராண்ட்லையுமே வந்துட்டு இந்த மாடல். இது டிவி டிசைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஈஸி டு மெயின்டைன் வாட்ச். இது இதோட பேக் டிசைன் மட்டும் எனக்கு அதை சொல்லி ஆனது ஒரு குறை. அதில் இந்த ஸ்டிக்கர் ஒரு ப்ளூ கலரில் ஒன்று ஒட்டி இருக்குல்ல, அது எதுக்கு ஓட்டினானுங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம அதை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகுது. அதை ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ண ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் அது வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் அது எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். அப்படியே விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு டே விண்டோவும் இருக்குது 3 o'clock பொசிஷனில். நம்ம அதை ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ மூலமாக நம்ம வந்துட்டு மாற்றிக்க முடியும். அது அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவே நம்ம அதுக்கப்புறம் திரும்ப அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முள் நின்று இந்த பெரிய முள் நின்று கொஞ்சம் ஸ்டக்காகி ஓடுற மாதிரி தெரியும். அது நான் அப்படி ரொட்டேட் பண்ணலை. அது நான் ஆக்சுவலாக அது நல்லா தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஆனால் அது நின்று தான் ஓடுது. மூமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இது பழைய ஸ்டாக்கை நம்மக்கிட்ட திரும்ப தராங்களா, அதனால இந்த உள்ள லூப்ரிகன்ட்லாம் அதுவும் குறையா இருக்குதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. மற்றபடி மூமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. டைம் அந்த பேக்கப் ஹவர்ஸும் நல்லபடியாக இருக்குது. ஆனால் அது நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இதோட பேனல் அந்த டயல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது லைட்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தெரியல, கிராஃப் டைப்பில் அது வந்து லைட்டாக எம்போஸ்டாக தெரியும். அந்த பெயிண்டிங் மாதிரியான ஒரு இது வந்துட்டு லைட்டாக எம்போஸ்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். அது பார்க்க பக்கா விண்டேஜ் லுக்கு கொடுக்கும். இந்த வாட்ச் வந்துட்டு பக்கா விண்டேஜ் லுக் கொடுக்கும். நல்ல ஒரு பேக்கப்பு. ரொம்ப ப்ரீமியம் வாட்ச்னு சொல்ல முடியாது. நல்லா ஒரு குவாலிட்டியான வாட்ச்சு. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் ஜனதா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் வந்துட்டு 33.3 mm வந்துட்டு வித்து, 37.5 mm வந்துட்டு லென்த்து, 10.6 mm வந்துட்டு திக்னஸ் இருக்குது. ரொம்ப மொத்தமாக இருக்காது, சின்ன வாட்ச் தான். ஆனால் நீட்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. அந்த ஜனதா வந்துட்டு ஒரு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஜீன்ஸு அது மாதிரி எது கூட வேணாலும் நம்ம அது பேர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எல்லா ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகிடும். இது எஸ்எஸ் கேஸ். இது ஐபிஎஸ் ரிலேட்டட் மெட்டல் ஸ்ட்ராப்பு. இந்த ஸ்ட்ராப் வந்துட்டு எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்சில் ஹெச்எம்டி பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ப்ரீமியம் செக்ஷனில் தான் வரும். ஆனால் இதோட ஸ்ட்ராப் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது அந்த வாட்சிலுமே அதே ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் வாட்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு ஒரு 7.5 கிட்ட ரேட்டு வரதில் வந்துட்டு இந்த ஸ்ட்ராப் எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. பயங்கரமாக முடிய பிடிச்சி இழுக்கும். கையில் முடியுதுன்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக இழுக்கும். ஆனால் நல்ல ஒரு வெயிட்டாக ஃபீல் ஆகும். இதுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராப் மாடலில் கொடுத்து வந்துருக்கலாம். ஸ்ட்ராப்போட டிசைன் நல்லாயிருக்கும். ஆனால் கையில் வந்துட்டு ஒரு
ஒரு நல்ல ஃபீல் வந்துட்டு இருக்காது. ஸ்ட்ராப் மட்டும் மாற்றிருந்துருக்கலாம். அது ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஸ்ட்ராப் மாற்றி போடுறாங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒரிஜினாலிட்டியாக அப்படியே யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இது கைக்கு வந்துட்டு ஒரு நீட்டான லுக் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்துட்டு கொடுக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 30 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட்டு தான். அதனால் நம்ம இதை போட்டுட்டு பெருசாக மழையிலையோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கழட்டி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம டெய்லி யூசேஜ் நார்மலாக மேலே தண்ணி படிச்சதுக்கு இருந்தால் பெருசாக எந்த இஷ்யூஸும் வராது. டயல் கலர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒயிட் வேரியண்ட்டு. இதிலே வந்துட்டு ஃபுல் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ வேரியண்ட்டும் இருக்கும். அது ப்ளூவும் பிளாக் வந்துட்டு ஃபுல் பிளாக்கு பளிச்சுன்னு இல்லை. ஒயிட் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால் நான் ஒயிட்டை தான் எடுத்துருக்கிறேன். இது ஆன்லைன் நம்ம ஹெச்எம்டி ஆப் மூலயமா தான் வாங்கினது. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7275 வரும். எப்பொழுதுமே இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். அதனால் ரொம்ப ரேர் தான். நீங்கள் பார்க்கும்போது அது நோட்டிஃபை கொடுத்தாலுமே அது ஹெச்எம்டியை பொறுத்தவரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்டேட் பண்ணாலுமே அது ஆனால் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. மற்றபடி இது நல்ல ஒரு வாட்ச் இது. இன்கேஸ் உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் ஹெச்எம்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க இந்த வாட்ச் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.